ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு சண்டே விளாக் நம்ம பார்க்கலாம். சண்டே காலையில் நான் டிஃபன் வேலை செஞ்சு முடிச்சுட்டு சர்ச்சைக்கு கிளம்பணும். அதனால் காலையில் உள்ள அந்த வேலை மட்டும்தான் நான் பார்க்கலாம். காலையில் இன்றைக்கி என்னதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி தோசையும் சுட்டு சட்னி வைக்கலான் இருக்கேன். இன்றைக்கி புதினா சட்னி தான். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் சட்டியில் வச்சு இதங்கணும், மறுபடியும் தோசை சுடணும். தோசைக்கு மாவு எடுத்து வெளியில் வச்சுட்டேன். எனக்கு இதுதான். மறுபடியும் கொஞ்சோண்டு டீ போடணும், அவ்வளோதான் வேலை. இதில் கொஞ்சம் சாம்பார் இருக்குது, இது நேச்சுரலாக சாம்பார் இருக்குது. அவ்வளோதான், சாம்பார் இருக்குது, சட்னி இருக்குது, வச்சு தோசையை வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க. மறுபடியும் நேற்று முட்டை வாங்கிட்டு வந்தாங்க. முட்டை விலை 4.75 4.5 அந்த ரேட்டில் தான் இருக்குது. நல்லா குறைஞ்சிட்டு மொத்த ஹோல்சேல் கடையில் போய் முட்டை வைப்பாங்கள்ல, அங்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே கடையில் 5-6 ரூபா, அதாவது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போய் வாங்கினா 5 ரூபா. அப்புறம் அங்கே அந்தளவு வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னமோ இது 5-6 நாளைக்கு முட்டைக்கு பிரச்சனை இருக்காது. கூட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு பார்க்க வேண்டாம், அதில் ஒரு முட்டையை வச்சு பசங்களுக்கு கொடுத்து விட்றலாம். சரி, நான் என்னோடய வேலைகளை பார்க்குறேன். நம்மளுடைய கிச்சன் இப்படி தான் இருக்குது. காலையில் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீனாக நேற்றே க்ளீன் பண்ணிவிட்டேன். அதனால் காலையில் நீட்டாக இருந்தது. இப்போ தான் எடுத்தேன். சரி, என்ன நம்ம வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் சட்னி தோசையும் பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு வைக்கிற பார்க்கலாம். இந்த பக்கம் தோசை சுட்டுக்கிட்டுருக்கேன். இந்த பக்கம் புதினா சட்னிக்கு கொஞ்சம் தேங்காய், புதினா இலை, மிளகாய், வத்தல் எல்லாமே போட்டு அதையும் வறுத்து வச்சாச்சு. நம்ம அரைக்க தான் செய்யணும். மறுபடியும் இந்த 2 தான் இன்றைக்கி. மறுபடியும் டீ போடணும், ஏன்னா டீக்கே எடுத்து வச்சுக்கலாம். டீக்கு பால் எடுத்துகிட்டேன். பால் எங்களுக்கு அப்படியே கவரில் தான் தருவாங்க. இது பசும்பால் தான். ஏன்னா இந்த பால் நம்ம ஊற்றி கொஞ்சம் டீ தூள் போட்டு அதையும் நம்ம காய்ச்சி வச்சிடலாம். பால் ஊற்றி வச்சுட்டேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குன்னா நம்ம கொஞ்சம் டீ தூளும் போட்டுடலாம். தோசை இந்த சுட்டி எடுத்துட்டேன். அடுத்த தோசைக்கு நான் போட்டிருக்கேன். என்ன நம்ம டீ தூள் எடுத்துடலாம். நான் இப்படி எழுதி வச்சுக்கிடுவேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா எல்லா பாக்ஸுமே ஒன்போல் இருக்குது. அப்போ பசங்களுக்கு தெரியாது, அதனால். போதும். இது சின்ன ஸ்பூன் தான், அதனால தான் நிறைய போட்டு. பால் 3/4 லிட்டர் பால். நான் கூட தண்ணி ஊற்றியிருக்கேன். அதனால் 1 லிட்டர் பால் வந்துடுமா. அப்போ நாங்கள் 5 பேர் குடிக்கணுமா. எல்லாருமே பெரிய பெரிய கப்பில் காஃபி குடிப்போம். காஃபி மட்டும் நல்லா விருப்பமாக குடிப்போம். அதனால் போட்டாச்சு. மறுபடியும் இதில் டீ இருக்குது, இதில் டீ தூள், காஃபி தூள், இதில் நாட்டு சக்கரை, இதில் சுகர் இருக்குது. அதனால தான் எல்லா பாக்ஸும் ஒன்போல் இருக்கிறதுனால டக்குன்னு தெரியாது. அதனால தான் நான் அப்படி எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா பசங்க எடுத்து டீ போடுவாங்க. அடுத்து அவங்க மாதிரி சுகர்லாம் போடும்போது ஒவ்வொரு டப்பாவாக திறக்கணுமோ, அதுக்காக தான். நான் டீயும் கொதிச்சிடும். நம்ம என்ன தோசையும் சுட்டு வச்சுட்டு சட்னியும் அரைச்சிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். நான் எண்ணெய் எல்லோரும் ஊற்றி, அதாவது தோசை ஊற்றின பிறகு மறுபடியும் ஊற்றுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, தடவிக்கிட்டே வச்சு தான் சுடுவோம். தடவிக்கிட்டு தான் சுடுவோம். எண்ணெய் எந்த கலரில் இருக்குது அப்படின்னா, எண்ணெய் இது நல்லெண்ணெய், நம்ம செக்கில் ஆட்டுவோம்ல அந்த எண்ணெய். அந்த எண்ணெய் இதில் இருக்குது பாருங்க, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் தான். இது செக்கில் ஆட்டின எண்ணெய். அதாவது 1 லிட்டர் வாங்கிட்டு வந்தாங்க. இது தீர போகுது. நான் அதை தான் ஊற்றுவேன். ஆனால் சிலவங்க எண்ணெய் ஊற்றி செய்வாங்க. நாங்கள் தடவிட்டு தான் தோசை சுடுவோம். தோசை நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக தான் நல்லெண்ணெய் ஊற்றுவோம். இந்த பக்கம் பால் வச்சுருந்தேன்னா அது பொங்கி செஞ்சிருச்சு. மறுபடியும் அவ்வளோத்தையும் தொடச்சிட்டு மறுபடியும் வச்சுருக்கேன். இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அந்த பக்கம் கவனிக்கலை. அது 1 செகண்டில் கொதிச்சிரும். நம்ம தோசையை சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம். நான் தோசை சுட்டுட்டேன். மறுபடியும் இதில் புதினா சட்னி இருக்குது. மறுபடியும் சாம்பார் இருக்குது. ஒரு நிமிஷம். சாம்பார் சூடாக்கி தான் வச்சுருந்தேன். நைட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா சூடாக்கி வச்சாச்சு. சாம்பார் இருக்குது. எது வேணுங்கிறத வச்சு பசங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க.
எருமை வந்து அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு சர்ச்சுக்கு நாங்கள் போயிட்டு வந்த பிறகு மதியானம் நம்மளோட வேலைகளை பார்க்கலாம். நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். அதாவது நானும் அவங்களும் தான் போயிட்டு வந்தோம். பசங்க வந்து சண்டே கிளாஸில் நிற்கிறாங்க. வந்தவுடனே நாங்கள் ஆளுக்கு 2 தோசை எங்களுக்கு ஊற்றி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் தான் கிடக்குது. அதாவது காஃபி குடித்த டம்ளர், மறுபடியும் டீ போட்டிருந்தால அந்த பாத்திரங்கள் எல்லாமே அதில் இருக்குது. மறுபடி சட்னி வந்து இவ்வளோ தான் இன்னும் இருக்குது. சட்னி வந்து தீந்துடுச்சு. சாப்பிட்டுட்டாங்க. எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் புதினா சட்னி. அது நல்லா தீந்துடுச்சு. சாம்பார் இதில் இருக்குது. யாருமே வைக்கிற அந்த சாம்பார் எடுக்கலை. அடுத்து வந்தவொடனே அந்தளவு சாதத்துக்கு வந்து தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன். அந்த தண்ணியை நல்லா காஞ்சிடுச்சு. எல்லாம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து செங்கல்பட்டு ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் தானே இருக்கோம். அதனால் நம்ம இந்த ரைஸே நம்ம பொங்கிடலாம் அப்படின்ட்டு. இப்போ ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா லேட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பொன்னி ரைஸ் வச்சு நம்ம பொங்கிடலாம். அதனால் இன்றைக்கி வந்து சண்டே. ரசத்துக்கு இது நல்லாயிருக்கும். அதனால் சரின்ட்டு இப்போ இந்த செங்கல்பட்டு ரைஸ் எடுத்துருக்கேன். இன்னும் இது அரிசியை களைஞ்சி போடணும். அங்கே சாதம் கொதிக்கிறதுக்கு முந்தி பாத்திரத்திலையும் கழுவணும். அடுத்து அவங்க வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். பாப்பா அவங்க வரட்டும். மறுபடியும் ஜாமான் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் இல்லை, அதுவும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வாங்கிட்டு வரட்டும், வைக்கிற பார்க்கலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி மறுபடி என்னெல்லாம் வாங்கிட்டு வராங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவ்வளோதான். நான் வந்து என்னமே அரிசியை களைஞ்சி முதல் போட்டுறேன். ஏன்னா தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. ஏன்னா கொதிச்சிரும். இப்போ அதுக்கெல்லாம் நம்ம கலந்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாத்திரம் வந்து எல்லாத்தையுமே கழுவிட்டேன். மறுபடியும் சாதத்துக்கு அரிசியும் போட்டு சாதமும் கொதிச்சிடுச்சு. கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ தான் போட்டேன். சாதத்துக்கும் போட்டுட்டு அந்த பாத்திரத்தையும் அவ்வளோத்தையும் பூசி எடுத்து கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே இது நேட்டேன். அவங்க வரட்டும். வந்த பிறகு நம்ம என்னதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா பல்லாரி இல்லை, பூண்டு இல்லை, மறுபடி அது என்னது ஒன்றுமே இல்லை. அதனால் அவங்ககிட்ட சொல்லிவிட்டேன். சரி வரும்போது என்னதெல்லாம் வாங்கிட்டு வராங்கன்னு பார்க்கலாம். ஜாமான் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து சிக்கன் இருக்குது. சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது இருக்குது. அதை நம்ம தனியாக வச்சிடலாம். இலையில் வச்சு தான் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. அடுத்து வந்து இதாக இருக்குது பார்த்தீங்களா, சிக்கன் இருக்குது. அடுத்து நம்ம என்னதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இது வந்து உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் என்னதெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா வீட்டில் ஒன்றுமே இல்லை. அதனால் அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் பல்லாரி வெங்காயம் அது எனக்காவது வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். அவங்க அதனால் இன்னும் ஜாமானும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் இதில் மிளகாய் இருக்குது. இதில் ஆமாம், இதில் மிளகாய் இருக்குது. அடுத்து இதில் வந்து இன்னொரு மல்லி இலை இருக்குது. ஏன்னா ரசம் வைக்கலாமா, அதுக்கு மல்லி இலை இருக்குது. மறுபடியும் இதில் வந்து பூண்டு இருக்குது. பூண்டு இருக்குது. பூண்டு இருக்குது. அடுத்து இதில் வந்து வெங்காயம் இருக்குது. வெங்காயம் இருக்குது. சின்ன வெங்காயம் நல்லா அது நிறைய 1 கிலோ வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். போடுவோம் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து தக்காளி இருக்குது. இதாக இருக்கா, தக்காளி இருக்குது இதில். அதுக்கு பிறகு இதுவும் 2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். தக்காளி நிறையா இருக்குது. ஏன்னா அடுத்து தக்காளி இருக்குதா. இதில் வந்து பல்லாரி இருக்குது. பல்லாரி இதில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ தான், இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம இதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு நம்ம அதுக்கு பிறகு சிக்கன் வந்து கழுவி கறி வைக்கணும். மறுபடியும் ரசம் வைக்கணும். மறுபடியும் மிளகாலாம் தூக்கி டப்பாக்கில் வச்சு வச்சிடலாம். சாதமாக அதுக்குற வெந்துடும். ரசமாக வச்சுட்டு சிக்கனை நம்ம கிரேவி வச்சு கொஞ்சம் வந்து பொரிக்கிறதுக்கு வச்சிடலாம். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். மறுபடியும் மிளகாய் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிரேவிக்கு. இதில் கொஞ்சம் சிக்கன் வந்து பொரிக்கிறதுக்கு விரசி வச்சு வச்சுருக்கேன்.
அதான் இருக்குது. மறுபடியும் வந்து லெக் பீஸ் வந்து 2 வாங்கிட்டு வந்துருக்கேன். 2 லெக் பீஸ் மாதிரி அழகாக வெட்டியிருக்காங்க. அதனால் அந்த 2 இருக்குது. அதையும் நம்ம பசங்களுக்கு பொரித்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டாச்சு. ஏன்னா வந்து அவங்க வந்து சின்ன வெங்காயம் வச்சு இது வை அப்படின்னாங்க சிக்கன் கிரேவி. அதனால் சின்ன வெங்காயத்துக்கு கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அதை நல்லா நம்ம நறுக்கி வச்சிடலாம். ஏன்னா பல்லாரி போட வேண்டாம், சின்ன வெங்காயம் வையின்னாங்க. வெங்காயம் வந்து வெங்காயம் நறுக்கி போட்டு வையினாங்க. அதனால் வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அதை நறுக்கிட்டு நம்ம அதுக்கு பிறகு நம்ம கிரேவி வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இதில் வந்து சிக்கன் வந்து பொரிக்கிறதுக்கு கற்றுக்கேன். இது வந்து லெக் பீஸு இதில் கொஞ்சம் தான் இருக்குது. இதையும் பொரிக்கணும். இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் மட்டும் அரைச்சி நம்ம ஊற்றணும். அவ்வளோதான். அதுக்கு பிறகு கொஞ்சம் வேகட்டும். அதனால் கொஞ்சம் நல்லா வேக வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பொரித்து எடுக்கலாம். மறுபடியும் வந்து சாதம் வந்து வெந்துடுச்சு. நம்ம வடிக்க தான் செய்யணும். இப்போ இதில் வந்து சிக்கன் வந்து கிரேவியும் வச்சாச்சு. அடுத்து இதில் ரசம் இருக்குது. அதை இப்போ நுரக்கூடனால இறக்கிடலாம். இந்த பக்கம் வந்து சிக்கன் 65 வந்து எடுத்தாச்சு, பொரித்து எடுத்தாச்சு. இந்த பக்கம் வந்து வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது கழுவிட்டேன். அதெல்லாம் என்ன எடுத்து உள்ளே வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு ஒரு அப்போ 2 பிளேட்டு தான் பசங்களுக்கு சாதம் போட்டு வச்சாச்சு. இதாக இருக்குது. பசங்களுக்கு சாதம் போட்டாச்சு. மீதி இதில் இருக்குது. இனிமேல் எல்லாத்தையும் ரசம் ரெடி ஆனோன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். அப்புறம் அவங்க வந்து எண்டவருக்கு போவாங்க. போயிட்டு வரட்டும். அந்த பிறகு அதுக்கு பிறகு நம்மளோட வேலைகளை பார்க்கலாம். நான் வந்து தோட்டத்துக்கு போனேன்னா போகும்போது கொஞ்சம் பூ வந்து பறிச்சுட்டு வந்தேன். இது இவ்வளோ பூவுமே எங்கள் தோட்டத்தில் இதுன்னு தான். அந்த பிறகு இதில் எனக்கு கொஞ்சம் இருக்குது. இதில் வந்து மாதிரி அங்கே குண்டு மல்லி நிற்கிது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அடுக்கு மல்லி. குண்டு மல்லியில் அடுக்கு மல்லி நிற்குது. இந்த இருக்குது இருந்துச்சு. அதனால நாங்கள் அதை வந்து பறிச்சுட்டு வந்தேன். பறிச்சுட்டு வந்து நான் தொடுத்துட்டேன். சரி உங்கள்கிட்ட காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான். இவ்வளோ பூ பூத்துருக்கு, நிறைய பூத்துருக்கு. டெய்லியுமே இவ்வளோ பூ பூக்கும். நாங்கள் சர்ச்சுக்கு வச்சுட்டு போவோம். மறுபடி சர்ச்சுக்கு வச்சுட்டு 2-3 நாள் சேர்த்து வைப்பேன். 3 நாள் உள்ள பூ எங்களுக்கு 3 பேர்த்துக்குமே தாராளம் போதும். என் வந்து மீதி இருக்கிறதையும் தொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள்கிட்ட காமிக்கிறேன் எவ்வளோ பூ இருக்குன்னு. மதியானம் நாங்கள் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட பிறகு வந்து நம்மளுடைய கிச்சன் வந்து இப்படி இருக்குது. என்ன அப்படின்னா கீழே வந்து இது அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் அவ்வளோமே ரொம்ப தூசியாக இருந்தது. என்னமோ பல்லாரி பூண்டு உருளைக்கிழங்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்களா. அப்போ எல்லாமே போடுறதுக்கு நம்மளுக்கு அந்த கூடை வேணும். அந்த கூடை அவ்வளோ என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப அழுக்காக இருந்தது. இதான் இதில் இப்போ கழுவி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அந்த 2 கூடையுமே கழுவி வச்சுருக்கேன். ஏன்னா இது அவ்வளோத்தையும் நம்ம நல்லா தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சிடலாம். அப்போ அதுக்கு முந்தி கீழே அந்த செல்ஃபை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாகிடும். இப்போ லைட்டாக தொடச்சிட்டேன். இந்த தூத்துருக்கேன், இன்னும் துடைக்கணும். தொடச்சிட்டேன்னா இனிமேல் அந்த தூசிலாம் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம அரிசி பக்கெட்டு எல்லாத்தையுமே நம்ம தூக்கி இதிலேயே வச்சிடலாம். இது க்ளீன் ஆயிரும். அதுக்கு பிறகு இன்றைக்கி முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் கிச்சன்லேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். பார்க்கலாம். அங்கே கவர் அப்படி இப்படி இருக்குதா. இதிலலாம் என்ன அப்படின்னா வத்தல் இருக்குது. அதனால அது அப்படியே இருக்குது. இதில் சீனி இறக்க வத்தல் இருக்கா, இதில் வந்து வெண்டைக்காய் வத்தல் இருக்குது, இதில் சீனி இறக்க வத்தல் இருக்குது, இந்த வத்தல்கள்லாம் இருக்குது. மாதிரி இதில் வந்து மாவு இருந்தது, கொஞ்சம் அரிசி மாவு இடியாப்ப மாவு இருந்தது. அதை தூக்கி இப்போ தான் தட்டி வச்சேன். இன்னும் இதெல்லாம் கழுவிடலாம். மறுபடியும் இதில் பிளேட்ஸ் எல்லாமே இருக்குது. மாதிரி இரும்பு சட்டியும் கழுவுறதுக்கு வச்சுருக்கேன். கழுவி வச்சிடலாம். முட்டையை தூக்கி மேலே வச்சேன். கீழே வச்சுருந்தேன், அதை தூக்கி மேலே வச்சேன். இன்னும் இதெல்லாம் தொடச்சிட்டு நம்ம வரிசையாக கொஞ்சம் அடுக்கி வச்சிடலாம். அதுக்கு பிறகு அடுத்தடுத்து வேலைகளை பார்க்கலாம். நான் கொஞ்சம் துணி மிஷினில் போட்டிருக்கேன். துணியை கொஞ்சம் மிஷினில் போட்டிருக்கேன். பார்ப்போம். இதில் வந்து இது இருக்கா, கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே அப்படி இப்படி இருக்குது. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் ரொம்பவும் சரிங்களா. அதில் சாலம் மீன் வந்து போட்டு வச்சுருக்கான். ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருந்தான். அப்புறம் இப்போ அந்த சட்டியில் வச்சு வச்சுருக்கான். கீழே வச்சா கோழி கத்தி தின்றோன்ட்டு மீன் போட்டிருக்கான். பார்ப்போமா. இந்த மீன் ஓடுறது தெரியுதா. உள்ள மீன் எவ்வளோ கிடக்குது. அதான் அது சரியாக பண்ணி இருக்கட்டும்னு வச்சாச்சு. இனிமே இது ஒவ்வொன்றையாக நம்ம கழுவி எடுத்துடலாம். இந்த பாத்திரத்தெல்லாம் வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு இந்த செல்ஃபில் என்னதெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்கிடலாம். மிஷினில் துணி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, நம்ம அதையும் பார்க்கலாம். இதாக இருக்குது. மிஷினில் துணி வந்து போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் துணி இருக்குது. இந்த இதில் ஒயிட் துணி எல்லாமே துவைக்கணும். துவைச்சிருவோம். கொஞ்சோண்டு நொங்கு வந்து வெட்டிட்டு வந்தாங்க. அந்த இருக்குது. என்னை இப்போ போய்
அவங்க வெட்டிட்டு வரச்சிலே ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்புறவு இவ்வளோ கண்டிருந்தது. எனக்கு வந்து அவங்க வெட்டி தருவாங்களா, அதுக்கு பிறகு அதை கொஞ்சோண்டு சட்டை தூத்தி அப்புறம் எடுத்துக்கலாம். வெளியில் போயிருக்காங்க, என்ன அவங்க வரட்டும். இப்போ வந்து கிச்சனில் கீழே இருந்ததெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் இதெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. அதெல்லாம் கீழே வந்து கோதுமை மாவு இருக்குது, அந்த மஞ்சள் கலர் பக்கெட். அதுக்கு அடுத்து வந்து அரிசி இருக்குது, அது வந்து ரேஷன் அரிசி தான் அதில் இருக்குது, பொடி அரிசி. அடுத்து வந்து இதில் வந்து உப்பு இருக்குது, மஞ்சள் கலர் பக்கெட்டில் இந்த உப்பு. அடுத்து வந்து இதில் இந்த செங்கல்பட்டு ரைஸ் இருக்குது, அதுக்கு அடுத்ததில் வந்து பொன்னி ரைஸ் இருக்குது. மறுபடியும் இதில் கொஞ்சம் பல்லாரி, அங்கே மீதமான பல்லாரியும் உருளைக்கிழங்கும் இதில் போட்டிருக்கேன். மேலே வந்து ஒன்றுமே இல்லை, ஏதாவது காய் ஏதாவது இருந்ததுன்னா போட்டுடலாம். அடுத்து அதில் வந்து பச்சரிசி இருக்குது, அது ஃபுல்லுமே பச்சரிசி தான் இருக்குது. இது இவ்வளோ இதில் இருக்குது. அடுத்து இந்த சைடில் வந்து இதில் வந்து சின்ன வெங்காயம், இது ஒரு கவர் தான், அதில் சின்ன வெங்காயம் இருக்குது. அதுக்கு கீழே பல்லாரி, கீழே வந்து பூண்டு வச்சுருக்கேன். இதில் வந்து முட்டை இருக்குது, பின்னாடி அருவா இருக்குது. அடுத்து இடிகள் இருக்குது அந்த சைடு. இதை இப்போ இப்படி வச்சாச்சு. என்னமோ வந்து நம்ம கிச்சன் செல்ஃப் மட்டும்தான் மறுபடியும் என்ன க்ளீன் பண்ணணும். மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் இப்படி தான் இருக்குது. இது அவ்வளோத்தையும் நம்ம ஒதுக்கி எடுத்து வைக்கணும். மேலே உள்ளதெல்லாம் எப்படி இருக்கட்டும். நம்ம மறுபடியும் செல்ஃபை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் கிச்சன் வந்து நீட்டாகிடும். மறுபடியும் என்னதெல்லாம் எடுத்து வைக்கணும், அதெல்லாம் வைக்க வேண்டிய பொருளெல்லாம் வைக்கணும். மேலே தூக்கி வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு அப்படி செய்யணும். பார்க்கலாம். துணி வந்து துவைச்சிக்கிட்டு இருக்குது. துணி துவைச்சோன்னா காய போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் ஒரு செட்டு துணியை நம்ம துவைக்க போட்டுடலாம். கொஞ்சோண்டு நொங்கு இருந்துச்சுன்னு சொன்னால அதை எடுத்து போட்டாச்சு. என்ன பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு கப்பு கொடுக்கணும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் தான் நொங்கு இருக்குது. அடுத்து வந்து பாத்திரங்கள்லாம் இன்னும் கழுவலை. இவ்வளோ நேரம் இதை தான் எடுத்துக்கிட்டு இருந்தது. என்னங்க இது அங்கே நொங்கிட்ட போனாங்களா, அங்கே வந்து வயல் இருக்குது. அந்த வயலில் நெல் நல்லா கதிர் விளைஞ்சிடுச்சு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, நெல் இப்படி தான் இருக்கும் மொத்தம். அதை என்ன செய்வாங்கன்னா மொத்தமாக கெட்டி வச்சுட்டு அதை இப்படி அடிப்பாங்க. அந்த இதில் வச்சு அப்படியே அடிக்கும்போது என்ன செய்யணும், இது அவ்வளோ உருந்து வந்துடும். அதுக்கு பிறகு நெல்லை நம்மளுக்கு வீட்டுக்கு கொண்டு வருவாங்க மூடையில் கட்டி. அதுதான் இது வந்து நல்லா அந்த பெரிய அரிசி இருக்குங்களா, செங்கல்பட்டு, அதே மாதிரி உள்ளது. 5008 அப்படிலாம் சொல்லாங்களா, அந்த மாதிரி உள்ளது. தெரிக்குது அது அப்படியே நல்லா வேகமாக அடிக்கும்போது இப்படி அவ்வளோமே கலந்து வந்துடும். சரி, நான் என்ன வேலைகளை பார்க்கலாம். துணி வந்து துவைச்சி போட்டுட்டேன். அடுத்து வந்து எனக்கு வந்து துணி வந்து மிஷினில் இந்த துவைச்சிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் ஒயிட் துணி இருக்குது. இன்னும் இதான் படுக்க போகிறதுக்கு முன்னே நம்ம அதையும் துவைச்சி அதை வீட்டுக்குள்ளே கொண்டு காய போட்டுருவேன். இது வந்து வெளியில் இருக்கட்டும். இன்னும் நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஒயிட்டு, நாளை கழிச்சு தான் இந்த யூனிஃபார்ம்லாம் தேவைப்படும். அதனால் காஞ்சிருமா, அதனால் அப்படி இருக்குது. சரி, அவ்வளோதான் இன்றைக்கி இந்த vlog வந்து. இனிமேல் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும் வீடியோ அப்லோட் பண்ண. ஏற்கனவே நேரம் ஆகிடுச்சு. அதனால இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.